அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பேசியதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை முருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள் போன்றோர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது. தன் கையில் இருக்கும் அதிகாரம் நிரந்தரமானது என்ற இருமாப்போடு இம் என்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம் என்ற ரீதியில் வழக்குகள் போட்டு கைது செய்யும் அராஜகம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரான திருச்சி சாட்டை துரைமுருகன் அவர்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களுக்காக பொய் வழக்கு புனைந்து இந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று காவல்துறை கையில் வைத்திருக்கும் திமுக முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.